சிறுவன் ஒருவன் தன் தந்தை வேலைக்கு புறப்படுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அனுதினமும் அவர் செய்வது போல அன்றும் தன்னுடைய ஷூவை பளபளப்பாக்கிக் கொண்டிருந்தார். முதலாவது அதில் படிந்திருந்த முந்திய நாளின் தூசியை ஒரு துணியால் துடைத்தார். பின்னால் ஷூ பாலிஷ் டப்பாவிலிருந்து சிறிது சிறிதாக எடுத்து ஷூவின் எல்லா பகுதிகளிலும் மிக கவனமாக தேய்த்தார். பின்னர் ஒரு பிரஷை எடுத்து ஒவ்வொரு பகுதியாக அதை பாலிஷ் செய்தார். சற்று நேரத்தில் அவருடைய 2 ஷூஸும் பளபள என்று ஜொலித்தன. அவர் இந்த பணியை செய்து முடிக்கும் நேரத்தில் சிறுவன் தந்தையிடம் ஒரு கேள்வியினை கேட்டான். அப்பா, ஷூவின் முன்புறம் நன்றாக பளபளப்பாக்கினீர்கள். அது அவசியம்தான். அது எல்லோருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஷூவின் பின்புறத்தையும் ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்து பளபளப்பாக மாற்றினீர்கள்? அந்த பகுதியைத்தான் உங்கள் பேண்ட்ஸ் மறைத்துக் கொள்ளுமே. எனவே அங்கே பளபளப்பாக இல்லாவிட்டாலும் தூசியாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாதே என்றான். அதற்கு தந்தை, ஆம், அதை யாரும் பார்க்க மாட்டார்கள், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பகுதி அழுக்காக இருப்பது எனக்கு தெரியுமே என்றார். யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று தெரிந்தும் நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமது உண்மையான குணத்தை காட்டுகிறது. நம்மை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பதையும் நமக்கும் நமது பரிசுத்தமான கடவுளுக்கும் இடையே உள்ள உறவையும் வெளிப்படுத்துகிறது. இருட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் உண்மையான குணம் என்று D.L. மூடி என்ற தேவ மனிதரும் கூறியிருக்கிறார். கடந்த 24 மணி நேரங்களில் யாரும் நம்மை தேடாத, நம்மை பார்க்காத நேரங்களில் நாம் செய்தவைகளை சற்றே எண்ணி பார்ப்போமா? மனிதனின் கண்களுக்கு மறைவாக நாம் எதையும் செய்யலாம். ஆனால் நம்மை படைத்து இம்மட்டும் காத்து வருகின்ற கடவுளுக்கு மறைவாக நாம் எதையுமே செய்ய முடியாது என்பதை மறக்கக்கூடாது. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறார் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.